வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் எவ்வளோ பூ பூத்துருக்கு, சாமிக்கு எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கனகாமரம் பூ இருக்குது. அது 2-3 நாளாக எடுக்கவே இல்லை. அதுதான் செடியில் இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதான் விட்டுட்டேன். நிறையா மல்லிகைப்பூ பூக்குதுன்ட்டு. இன்றைக்கி இந்த பூ எவ்வளோ பூ இருக்குது, இந்த எத்தனை செடியில் இருக்குன்ட்டு நான் காட்டுறேன். மொத்தம் 4 செடி இருக்குது. பக்கத்துலேயே 2 செடி. அதில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக கீழே இருந்து. இப்போலாம் யாருமே கனகாமரம் பூவே வச்சுக்கிறதே இல்லை. ஆனாலும் நிறைய பூக்குது, என்ன பண்ணுறதுன்னு கட்டி யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை நான் கொடுப்பேன். இதோ குண்டு மல்லி பூ பாருங்கள், ஒரு 6-7 மொட்டு 10 இருக்குது. 10 மொட்டு இருக்குது. ஒரு பூ தான் இன்றைக்கி விரிஞ்சிருக்கு. பாருங்கள், ஒரே ஒரு மலர் மட்டும் இன்றைக்கி அழகாக மலர்ந்துருக்கு. நம்ம குலதெய்வ ஃபோட்டோவுக்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி. அது இங்கிட்ட ஒரு கனகாமர செடி இருக்குது, வாழை மரத்துக்கு அடியில். அதை பாருங்கள், அதில் கொஞ்சம் தான் பூ. செம்பருத்தி ஒரு 10 பூ பூத்துருக்கு இன்றைக்கி. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது பாருங்கள். செம்பருத்தியில் இந்த வெயில் நாள் வந்துட்டு அந்த மாவு பூச்சி தொல்லை தான் நிறையா இருக்கும். அது ஏதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது போகிறதுக்கு. சாம்பல் தான் நான் போடுவேன், அடுப்பு சாம்பல் பக்கத்தில் வாங்கி. பாருங்கள் எவ்வளோ ரெட் கலராக சூப்பராக இருக்குன்னு. அது ஒரு 10 பூ பூத்துருக்கு இன்றைக்கி செம்பருத்தி சாமிக்கு. அதுக்கப்புறம் மருதாணி மரம் இருக்குது, அதுலேயும் பூ நிறையா பூ பூத்துருக்கு. நல்லா உயரத்தில் இருக்குது. அதுவும் நான் மகாலட்சுமிக்கு வைப்பேன், மருதாணி பூவும் எடுத்து. அப்புறம் காம்பவுண்டில் இருக்க அரளி செடியில் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்க்கலாம். அது ஒரு 2 முழத்துக்கு பூத்துருக்கு. நிறையா இருக்குது, கொத்து கொத்தாக பூ இன்றைக்கி. அந்த பூ எடுத்து இன்றைக்கி முருகருக்கு தான் 2 முழம் மாலை கட்டி போடணும் நான். மற்ற சாமிக்கெல்லாம் மல்லிகைப்பூ, செம்பருத்தி இதெல்லாம் வச்சுக்கலாம். முருகருக்கு மட்டும் அரளி மாலையை போட்டுடுறது. பாருங்கள், 10 செம்பருத்தி, 1 கப்பு கனகாமரம், இவ்வளோ அரளி இருக்குது. மல்லிகைப்பூ அந்த ராமபணத்தையும் சாயந்தரமே எடுத்து கட்டி வச்சுட்டேன். அதில் தப்புன பூ தான் அந்த உதிரி மல்லிகைப்பூ. இது ஒரு 2 முழம் இருக்குது. எவ்வளோ பூ சாமிக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நிறைய செடி வச்சு வளங்க. அப்போ தான் நீங்கள் சாமிக்கு நீங்கள் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே வளர்த்து நம்மளாக கட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.